டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். சோ காட்ட நினைச்ச அமித்ஷாக்கு மதுரை மக்கள் சூவை காட்டியிருக்காங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஆமா, வர பேச முடியல. ஏன் கூட்டங்கள் ரத்தாகுது? என்ன காரணம் ரத்தாகுது? ரத்தாக காரணம் வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டில் இவருடைய பயணங்கள் தொடர்ந்து ரத்தாகும். ஏன்னா மக்கள் கூட மாட்டாங்க, முழுக்க மக்கள். அது இவங்க சோ காட்ட நினைக்கிறாங்க. ஆனா ராகுல் இன்னைக்கு மாஸ்க் காட்டி போயிட்டாரு. Have always showered love and affection on me and my family, and I have never seen this to be a political relationship. இன்னைக்கு ராகுல் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பேசுறாரு, கோவையில பேசுறாரு, விருதுநகர் மாவட்டத்தில் பேசுறாரு. அவர் மாஸ்க் காட்டுறாரு. ஏன்னா ராகுலுக்கு இருக்கக்கூடிய மரியாதை மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இல்ல. அரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். This election இருக்கிற இடத்துல மக்கள் இருக்கிற இடத்துல கூட்டிடலாம் நினைச்சாங்க. மலையை காரணம் சொல்றாங்க. மக்கள் கூட்டம் வராது. உளவுத்துறை ரிப்போர்ட் மக்கள் கூட்டம் வராது. இன்னும் நீ ஏதாவது பேசுனீங்கன்னா இங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அரசியல் ஓரமா இருப்பாங்க. அரசியல் ஆப்பு வச்சுருவாங்க. மதுரை மக்கள் இருக்கிறதுல ரொம்ப ஓரமானவங்க, அரசியல் ஆப்பு வச்சுருவாங்க அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும். %25% தான் தமிழ்நாட்டுக்கு வருது. நீங்க ஜிஎஸ்டி அதிகமா வாங்குறீங்க, மோடி வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு கேள்வி எழுப்புது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா அடிக்கணுமா? அந்த பெண்ணை அடிக்கிறாங்க. அந்த கூட கடையில் இருக்கக்கூடிய அடிக்கிறாங்க. நீங்க கோயம்புத்தூர் வேலை பார்க்கறவங்க யாரு நினைச்சீங்க? நான் என்ன கேட்டேன்னா ஜிஎஸ்டி பத்தி பிஸ்மார்க்கு ஏத்தன சதவீதம் வச்சிருக்கீங்க, கடுகுக்கு ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில உள்ளவங்களாம் என்ன அடிக்க வராங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கூட அவங்க தாக்கல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாது. மனுநீதினு ஒண்ணு இருக்குல்ல, மனுநீதி படி தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்றத உறுதியா அவங்க இருக்காங்க. ஆனா மிக தெளிவு அதான் நம்ம பெரியார் பேரன்றதை நம்ம மீண்டும் சொல்ற காரணம் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு அவங்க ஆட்சிக்கு வந்தோம் நிறைவேற்றப்படும். ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. So we are coming out with a new scheme for India's poorest women. ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு சமூக நீதி தலைவராக மாறி இருக்கிறார். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியை நான் வந்து நேருவோட பேரனாவோ இந்திரா காந்தியோட பேரனாவோ பார்க்கலாம், பெரியாரின் பேரனாக பார்க்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? உண்மையில பெரியாரின் பேரனாக பார்க்கிறேன். ஏன்னா அவர் சோசியல் ஜஸ்டிஸ் வேணுங்கிறார். சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல, டெமோக்ரஸி இல்லைன்றார். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே இதெல்லாம் மீண்டும் வரணும்னு சொன்னா To the world like Periyar. நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேர் ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள். Annadurai, Kamaraj, பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், கலைஞரை போன்றவர்கள், இன்னும் ஒப்புயர்வற்ற தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் சூடுபடுத்திருக்கிறது. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். முன்னெப்பொழுதும் இல்லாத விட அவர் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இது ஒரு ஐடியாலஜி வார் அப்படிங்கிறாரு, தத்துவார்த்த போருங்கிறாரு. அதுக்கு முன்னுதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இதுவரை யாரும் சொல்லாதபடி பெரியாரையோ காமராஜரை கலைஞரை இது போல சமூக நீதிக்கும் கிட்டத்தட்ட மனநீதிக்கும் உண்டான போருங்கிற மாதிரி சொல்ல வராரு. கிட்டத்தட்ட RS நேரடியாகவே பகைக்கிறாரு. அவர் பேச்சில் நிறைய வித்தியாசம் இது உண்மையா அல்லது தேர்தலுக்கான வெறும் பேச்சான ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும் இந்த வார்த்தையை இந்த கேள்விகள்லாம் எழுப்பலை. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் தலைவர்களை விட இன்னும் சொல்ல போனால் அவருடைய தந்தையாக இருக்கட்டும், அவருடைய பாட்டியாக இருக்கட்டும், அவருடைய தாத்தா உட்பட யாராக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி இருக்கட்டும், இவர்களை விட கொஞ்சம் மாற்றாக சிந்திக்கிறார். கொஞ்சம் மிதவாத இந்துத்துவ போக்கையெல்லாம் தூக்கி எறியணுன்ற முடிவுக்கு வந்துட்டார் அவர். அப்படின்றது தான் நம்ம பார்வையில் இருக்கு. ஏன்னா மிதவாத இந்துத்துவா யாரை பாதுகாத்தது? இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல
வலுவான ஒரு ஆட்சியாளர் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் அவர் ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் அவருடைய ஸ்பீச்சில் நம்ம உணர முடியுது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் எந்த அளவுக்கு கல்வியில் குறிப்பாக வேலை வாய்ப்புகளில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை வந்து மக்களை நோக்கி எழுப்புறாரு, பத்திரிகையாளர் நோக்கி எழுப்புறாரு. இதையே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எழுப்புறாரு. நீங்கள் யாருக்கான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்றது முதற்கொண்டு வெளிப்படையாக பேசுறாரு. இது வந்து வெறுமனே தேர்தல் பிரச்சார மேடைகளில் மட்டும் பேசல, பார்லிமெண்ட்லேயே பேசின பேச்சு தான். அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடையே அவர்களுடைய இடஒதுக்கீடையே ரத்து செய்ய முயற்சி பண்ணுறீங்கன்ற கேள்வி எழுப்புறாரு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ப்ரொமோஷன் ஏன் தடுக்கப்படுது, உயர்கல்வி நிறுவனங்கள்லையும் சரி எல்லா நிறுவனங்களையும் சரி ஏன் தடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வியை வந்து எங்கே கேட்குறாருன்னா பார்லிமெண்ட்ல கேட்குறாரு. இதெல்லாம் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே கேட்டார். இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து என்ன சொல்றாருன்னா சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்குது பாஜக, நரேந்திர மோடி, RSS உடைய சித்தாந்தம். அவங்க தெளிவாக அதான் ரொம்ப முக்கியம். RSS ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பிஜேபி ஆட்சி அமைக்குது, ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக புரிந்து கொண்டு தான் அந்த மக்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்புறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து போருங்கிறார். தேர்தல் வெற்றி பெறுவதல்ல நோக்கம், இந்த போர்ல நாங்கள் வெற்றி பெறுவோன்றார். ரொம்ப முக்கியமாக அவர் சொல்றது என்னன்னா இந்த போர்ல நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோன்றாரு. அந்த போரை வெற்றி பெறுவதற்கு நான் எங்க இந்த போரை நாங்கள் தொடங்கணும்னா பாரத் ஜோடோ அப்படின்ற அந்த ஊர்வலத்தையே பார்த்தீங்கன்னா நடைபயணத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்கினேன். ஏன் தமிழ்நாட்டில் தொடங்கினா இங்கேதான் சமூக நீதிக்கான மண்ணு, இங்கேதான் பெரியார் வந்து சமூக நீதிக்காக போராடினாரு, அண்ணா போராடினாரு, காமராஜர் போராடினாரு, கலைஞர் போராடினாரு. எனவே தான் நான் இந்த மண்ணை தேர்ந்தெடுத்தேன். இது அவர் இந்த இதெல்லாம் இந்த போராட்டத்தில் அவர் இப்போ தேர்தல் பரப்புரைக்கு ஏற்படுத்தல, ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே அவர் இதெல்லாம் தொடங்கிட்டார். அப்பயே இதெல்லாம் அவர் சிந்திச்சு தான் பேசியிருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டில் தொடங்கினதை கூட இன்னைக்கு அவர் அறிகிறார். அப்ப முழுக்க பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்றத அவர் உள்வாங்கிட்டார். அது 10% இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ப்பனருக்கு வழங்கப்பட்ட அந்த 10% உயர்சாதி ஏழைகள் அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து யாரை பாதிக்குன்றத அவர் உள்வாங்கியிருக்காரு, உணர்ந்திருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அவருடைய ஸ்பீச் அமைஞ்சிருக்கு. இது வந்து மோடியை போல பொய்யல்ல. தினசரி இப்ப மோடி உண்மை பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி ராகுல் காந்தி பொய் பேசல, முழுக்க உண்மையை பேசுறாரு. அது மட்டும் இல்ல, ஆளுநர் மூலமா இங்க போட்டி அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சி இல்லாத இடங்களை பூரா பார்த்தீங்கன்னா போட்டி அரசாங்கம் நடத்துறாங்க. துணைவேந்தர்களை வர சொல்லி கேள்வி எழுப்புவது, என்ன நடக்குது, பல்கலைக்கழகங்கள் என்ன நடக்குதுன்ற கேள்வி எழுப்புவதும், காவல்துறை உயர் அதிகாரிகளை வர சொல்லி கேள்வி எழுப்புவதும், மாவட்ட ஆட்சியர்களை வர சொல்லி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு போட்டி அரசாங்கத்தை ஆளுநர் நடத்திட்டு இருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது யாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முதலமைச்சர்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கவர்னர்கள் பிஜேபி அரசாங்கம், குறிப்பா சொல்ல போனா RSS. அதையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு ஆளுநர்கள் யார், அதிகாரிகள் யார், நிர்வாகத்துறையில வந்து RSS காரர்கள் பூந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் பெரியாரிஸ்டுகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தியே சொல்றாரு, நேரடியாக RSS வார்த்தையை பயன்படுத்துறாரு. RSS காரர்கள் நிர்வாகத்துறையில் நிறைந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டெமோக்ரஸியே ஒண்ணுமில்லாம போயிடும், அரசியல் காப்பாற்றுங்கிறாரு, புலி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்றாரு. ஜனநாயகத்தை குழி தோண்டி போச்சிருவாங்க. எனவேதான் இதை நம்ம வந்து போர்னு சொல்றோம் அப்படின்றாரு. அவர் மிக தெளிவா அரசியலை உள்வாங்கி இந்த 10 ஆண்டுகள பிஜேபி அரசியலுடைய அயோக்கியத்தனங்களை முழுக்க அவர்களுடைய சதிகளை, பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார். இந்த அழைப்பை மக்கள் ஏத்துக்கிட்டு அவர் அதையும் சொல்றாரு, தமிழ்நாடுல எப்பயுமே வர முடியாது பாஜக, தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியா இருக்குன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. ஆமா, ரோல் மாடல் மாதிரி சொல்ல வராரு. இந்தியாவுக்கே ரோல் மாடல், எப்பயுமே எப்பயும் வர முடியாதுன்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பரப்புரைக்காக பேசல, மொழிகள் அழிக்கப்படுவதை அவர் தெளிவா பேசுறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற மொழிகளை அழிக்கின்ற நோக்கத்தோடு பாஜக அரசு செயல்படுவதை மிக தெளிவா சொல்றாரு. தமிழ் மொழியை அழிக்க முயற்சிக்கிறாங்க, தமிழுடைய கலாச்சாரத்தை அழிக்க முயற்சிக்கிறாங்க. அது போலவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை அழிக்க முயற்சி பண்றாங்க. பல்வேறு மொழிகளை அழிப்பதற்கான வேலையை பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய மொழிகளை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹிந்தி தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. இதையெல்லாம் உணர்றாரு. அவர் வந்து வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு வட மாநிலத்தை பிறந்த தலைவராக இருந்தால் கூட அவருடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா, எந்த மொழியும் அழிக்கப்படக்கூடாது, எந்த கலாச்சாரமும் வீழ்த்தப்படக்கூடாது, இந்தியாவுக்கு ஒரு பன்முகத்தன்மை இருக்கு, இந்த பன்முகத்தன்மை சிதையாம இருக்கணும் அப்படிங்கிறத அவர் இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில பேசுறாரு. பார்லிமெண்ட்ல மோடியை நேருக்கு நேரம் எதிர்த்து பேசினாரு, எதிர்த்து கேட்டாரு, நீங்க வந்து மொழிகளை அழிக்கிறீங்க, அந்த மொழிகளுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறீங்க, இதன் மூலம் நீங்க வந்து ஆதிக்கம் செய்ய விரும்புறீங்க, ஒரே நாடு அப்படிங்கிற சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்க,
ஒரே நாடு அப்படின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர்ங்கிற முறையை நீங்க வந்து நடைமுறைப்படுத்தி முயற்சிங்க, இதுக்கு எதிராக நாங்கள் இருப்போம்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு முன்பாக பார்லிமெண்ட்ல பேசிட்டாரு. அதை தான் இன்னைக்கு பரப்புரையில் பேசுறாரு. அதனால நீங்க சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க இது அன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு சமூக நீதி தலைவராக மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியை நான் வந்து நேருவோட பேரனாவோ இந்திரா காந்தியோட பேரனாவோ பார்க்கல, பெரியாரின் பேரனாக பார்க்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? உண்மையிலே பெரியாரின் பேரனாக பார்க்கிறேன். ஏன்னா அவர் சோசியல் ஜஸ்டிஸ் வேணுங்கிறாரு. சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல, டெமோக்ரஸி இல்லைன்றாரு. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே இதெல்லாம் மீண்டும் வரணும்னு சொன்னா அதுக்கு தான் பெரியாரை குறிப்பிடுறாரு. அவர் பெரியாரையும் இந்த மேடையில தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிடல, பெரியாரை பார்லிமெண்ட்ல குறிப்பிட்டாரு. பெரியாருடைய கருத்தை பார்லிமெண்ட்ல குறிப்பிட்டாரு. நீ எந்த காலத்திலையும் நீ வர முடியாம இருக்கிறதுக்கு காரணமான தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல குறிப்பிட்டிருக்காரு. எனவே நான் பெரியாருடைய பேரனை பார்க்கிறேன். சரிங்களா? நிச்சயமாக ராகுல் காந்தியோட மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. ராகுல் காந்தி தமிழ்நாடு அரசியலை உள்வாங்கியதனால் அவர் ஒரு தமிழ்நாட்டு தலைவராக தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்துறார். அதானிய அதாவது முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களுக்கு கடன் வழங்க மறுக்கிறது வங்கிகள். யாருக்கு கடன் வழங்குறாங்கன்னா ஒரே ஒரு நிறுவனம் தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதானி குடும்பத்துக்கு தான் வந்து நிதி அதிகமான கடன்களை வழங்கி வாரி வழங்கினது மட்டும் இல்லாம அவரோட பயணிக்கிறாருன்றத சொல்றாரு. ஏன்னா மோடி பயணிச்சது தான் அவர் சொல்லியிருக்காரு, மாற்று கருத்துலாம் இல்லை. முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு, அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மிகப்பெரிய வறுமையில் இருக்காங்க, அவங்களெல்லாம் வறுமையிலிருந்து மீட்போம் அப்படின்றாரு. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கொடுப்பதற்கான முயற்சி. இது தமிழ்நாட்டுடைய திட்டம் தான். அதான் சொல்லல, முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களுடைய உணர்வுகளை உணர்ந்து தமிழ்நாடு அரசியலை புரிந்து திமுக தேர்தல் அறிக்கையை கூட அவர் உள்வாங்கி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அறிக்கைகளை அவர் வெளியிடுறாரு. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களிடம் மோடி பெற்ற அது தேர்தல் பத்திரமா இருக்கட்டும், அதானியுடைய சொத்து என்பது மோடி சொத்து தான். அதானியுடைய சொத்து வந்து பிஜேபியோட சொத்து தான். அதானியுடைய சொத்து வந்து RSS சொத்து தான். இந்த ஊழல்கள் எல்லாம் காங்கிரஸ் வந்தா மட்டும்தான் அமலப்படுத்த முடியும். இல்லைன்னு சொன்னா இந்த ஊழல்கள் மறைக்கப்படும். ஏன்னா மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. தேர்தல் பத்திர ஊழல் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இன்னைக்கு யாரு விஜய் மல்லையா அவர்களை அழைச்சிட்டு வர முடிஞ்சா? நீரவ் மோடியை கொண்டு வர முடிஞ்சா? அதானி சுதந்திரமா தர்றாரு, அவ்வளவு ஊழல்களையும் பண்ணி சுதந்திரமா தர்றாரு. அதானி மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? ஹிண்டன்பர்க் அறிக்கைப்படி அதானி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? ஹிண்டன்பர்க் அறிக்கையை தூக்கி குப்பையில போட்டாங்க. அந்த அறிக்கையின்படி அதானுடைய மிகப்பெரிய ஊழல்கள் விசாரிக்கப்படணும். இதெல்லாம் எப்படி விசாரிக்கப்படும்னா, காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால், இந்த யுத்தத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அல்ல வெற்றி பெறும். நிச்சயமாக அதானியோடு சேர்ந்து மோடியும் சிறைக்கு செல்வார், அதானியோடு சேர்ந்து மோகன் பகவத்தும் சிறைக்கு செல்வார், அதானியோடு சேர்ந்து அமித்ஷா கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்கையும் சிறைக்கு செல்வார். வாய்ப்பு இருக்கு. நீதிபதி லோயாவோட கொலை வழக்கு இன்னும் மர்மமா தானே இருக்கு. நீதிபதி லோயா அவர்களை படுகொலை செய்தது யார்? இன்னும் மர்மமா தானே இருக்கு. அவர் உடல்ல காயம் இருந்தது அவருடைய குடும்பத்தினரை அறிவிச்சிருக்காங்க. கூட இருந்த நீதிபதி அவருடன் உடன் இருந்த நீதிபதிகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் மிக தெளிவாக சொல்றாரு அவரு. எல்லா துறையிலையும் RSS காரர்கள் புகுந்ததுனால இந்த நீதிபதி லோயாவுடைய கொலை கூட மறைக்கப்பட்டிருக்கு. நீதித்துறையிலும் கூட RSS காரர்கள் நிறைந்திருக்காருன்றதா இதனுடைய வெளிப்படையான உண்மை. எனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிபதிகளை பாதுகாக்கப்படணும்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வெற்றி பெறணும். காங்கிரஸ் மீது தமிழ்நாட்டில் யாரும் அவதூறை பரப்ப முயற்சித்தால் கூட அதையெல்லாம் அடிச்சு நொறுக்குவோம். ஏன்னா எந்த விதமான அவதூறையும் இங்க பரப்ப முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி நடவடிக்கை என்னன்னு தான் பார்க்கணும். நீங்க கடந்த காலத்தையே பேசிட்டு கூடாது. ராகுல் காந்தி நடவடிக்கை என்ன? ராகுல் காந்தி என்ன பேசுறாரு? சமூக நீதி பேசுறாரு, ஜனநாயகம் வேணுங்கிறாரு. முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல். மோடியுடைய பாசிசத்தை அப்படியே தகர் தெரிகிறாரு. தேர்தல் அறிக்கை பாருங்க. முழுக்க இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கான தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியமா சொல்றாரு. அதுதான் முக்கியம். அதான் சொல்றேன்ல, முழுக்க பட்டியல் சமூக பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு வந்து இங்க ரத்தாகுது, இங்க வந்து இல்லாம செய்யப்படுது அப்படின்றத உணர்ந்துதான் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும்னு சொல்றாரு. நீ 10% ஏன் கொடுக்குற? இதெல்லாம் வெளிப்படையா அவர் பேசலைனாலும் இதெல்லாம் அவருடைய உள் நோக்கம் தான். அதுலயும் அனைத்து ஜாதியும் கொண்டு வந்துட்டாரு. நம்ம அனைத்து ஜாதியும் நம்ம வரவேற்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, சாதிவாரி கணக்கு நல்லது. நீ 3% இருந்துட்டு 10% கொடுக்குறது எப்படி ஏத்துக்க முடியும்? 3% தான் இருக்க. நீ 3% இருந்துட்டு நம்ம தான் அதான் இப்ப தமிழ்நாடு வந்து அதான் எல்லாத்துலயும் முன்மாதிரி. ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு, கொத்தாலு சித்தாலு நம்மாலு, சீனியர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பூநூல். ஏற்கனவே நீ பூநூலா தான் நினைச்சிருக்க. நீ 10% கொடுத்து இன்னைக்கு பட்டியல் சாதி மக்களோட குறைவான மதிப்பு எடுத்தால் நீ வந்து உயர் பதவிக்கு போலாம்னா இதை விட ஒரு ஜனநாயக இதெல்லாம் ஒரு ஜனநாயகமா? எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாடு.
இந்த செயல்பாடுகளை வீழ்த்தும் நோக்கத்துல மிக தெளிவாக இன்னைக்கு ராகுல் காந்தி, அதான் சொல்றேன், நான் முன்னாடியே சொல்றேன், தந்தை பெரியாருடைய பேரனாக ராகுல் காந்தியை பார்க்கிறோம். தந்தை பெரியாருடைய பேரனாக இந்தியாவை வழிநடத்துவார் ராகுல் காந்தி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து உடனே நம்ம வந்து நேரடியாக வழங்குவோம்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வந்த உடனே வழங்குவோம்ன்றாரு. 30 லட்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெண்டிங்ல இருக்கு. வேலை நியமனம் பண்ணாம வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வேலை நியமன தடைச்சட்டம் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. 30 லட்சம் இளைஞருடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு வந்த உடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொல்றாரு. அப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளா மோடி எந்த ஒரு முயற்சி எடுக்கல. இப்ப தேர்தல் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மசோதா தாக்கல் செஞ்சோட நிறுத்தினா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கூட அவங்க தாக்கல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாது, மனுநீதினு ஒன்று இருக்குல்ல, மனுநீதி படி தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்றதுல உறுதியாக அவங்க இருக்காங்க. ஆனா மிக தெளிவு, அதான் நம்ம பெரியார் பேரன்றதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற காரணம் தான், பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நிறைவேற்றப்படுங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பீகார் உள்ளிட்ட பல்வேறு டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது. ராகுல் காந்தி போற இடங்கள்லாம் மக்கள் கூட்டம் பெரும்பான்மையா இருக்காங்க. மோடியால் பாதிக்கப்பட்டிருக்காத மக்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் மோடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பத்திரிகையின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, ஊடகங்கள் மிரட்டப்பட்டு இன்னைக்கு வந்து மோடி பிம்பம் காட்டப்படுது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாரு. சமூக நீதிக்கான பயணமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி இந்தியா முழுவதும் பரவும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இங்க வந்து திமுக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி 11 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. இது அராஜகம் இல்லையா? ஒரு பெண் வந்து ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்புது. தமிழ்நாடு, வட மாநிலம் கிடையாது, தமிழ்நாடு. ஒரு பெண் வந்து ஒரு கடைக்குள்ள போறாங்க, ஓட்டு கேட்கறாங்க. அந்த பெண் என்ன சொல்லி ஜிஎஸ்டி சம்பந்தமா வந்து கேள்வி எழுப்புறாங்க. 25% தான் தமிழ்நாட்டுக்கு வருது, நீங்க ஜிஎஸ்டி அதிகமா வாங்குறீங்க, மோடி வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு கேள்வி எழுப்புது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா அடிக்கணுமா? அந்த பெண்ணை அடிக்கிறாங்க. அந்த கூட கடையில் இருக்கக்கூடிய அடிக்கிறாங்க. நீங்க கோயம்புத்தூர் வேலை பார்க்குறவங்க யாரும் நினைச்சீங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரவுடி பட்டியலில் இருக்கவங்க 50 பேர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் கலவரம் மூலம் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க. இது தமிழ்நாடு செருப்படி விழும். செருப்படி விழும். இது தமிழ்நாடு செருப்படி விழும். இதுக்கிடையே நீங்க இப்ப ராகுல் பத்தி பேசுறீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை ரத்தம் இருக்கிறது அமித்ஷாவோட பயணம். இன்று மதுரையிலும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் இருக்கு. அதாவது வந்து அதான் சொல்றோம், நம்ம ஷோ காட்ட நினைக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க ஷோ காட்ட நினைக்கிறாங்க. மழையை காரணமா சொல்றாங்க. அப்படி அல்ல. மதுரை வந்து ஒரு அரசியல் நகரம். ஒரு வாரத்துக்கு முன்பு கூட மதுரை பலாநத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காருங்க, உங்களை பார்க்குற மாதிரி பலாநத்தத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அமித்ஷா வராருன்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க. மக்கள் கூட்டம் வரல, ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ரத்து ஆச்சுல, பலாநத்தத்தில் கூட்டம் ரத்து பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு மதுரையில் இதே மக்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் இருக்கிற இடத்துல, மக்கள் இருக்கிற இடத்துல கூட்டிடலாம் நினைச்சாங்க. மழையை காரணம் சொல்கிறாங்க. மக்கள் கூட்டம் வராது. உளவுத்துறை ரிப்போர்ட்டு, மக்கள் கூட்டம் வராது. இன்னும் நீ ஏதாவது பேசுனீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அரசியல் ஓரமாக இருப்பாங்க, அரசியலை ஆப்பு வச்சுருவாங்க. மதுரை மக்கள் இருக்கிறதுல ரொம்ப ஓரமானவங்க, அரசியலை ஆப்பு வச்சுருவாங்க அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும். அதனால நாளைக்கு காரைக்குடிலே இவர் பேச மாட்டார். தமிழ்நாட்டில் இவருடைய பயணங்கள் தொடர்ந்து ரத்தாகும். ஏன்னா மக்கள் கூட மாட்டாங்க. முழுக்க முழுக்க மக்கள் அது இவங்க ஷோ காட்ட நினைக்கிறாங்க. ஆனால் ராகுல் இன்னைக்கு மாஸ்க் காட்டி போயிட்டார். இன்னைக்கு ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பேசுகிறாரு, கோவையில் பேசுகிறாரு, விருதுநகர் மாவட்டத்தில் பேசுகிறாரு. அவர் மாஸ்க் காட்டுறாரு. ஏன்னா ராகுலுக்கு இருக்கக்கூடிய மரியாதை மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இல்லை. அதனால இவங்க ஷோ காட்ட நினைக்கிறது இங்கே என்னைக்கு நடக்காது. மக்கள் இருக்கிற இடத்துல போய் ஷோ காட்ட நினைச்சாலும் நடக்காது. இவர்கள் வந்து மண்ணை கவ போகிறார்கள். தமிழ்நாட்டில் நோட்டாவோட தாண்ட முடியாது. ஏதோ ஆறு நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோன்ற மாதிரியான பிரச்சாரம்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரூபாயும் ஜெயிக்க முடியாது. அதான் கேட்டேன், மக்கள் அவன் ஷோ காட்ட நினைச்சான், மக்கள் ஷூவை காட்டியிருக்காங்க. அதான் உண்மை. வர முடியாம போனது காரணம் என்ன? மக்கள் கூட மாட்டாங்கன்றதான் அர்த்தம். உளவுத்துறை ரிப்போர்ட்டு, மக்கள் கூட மாட்டா, மக்கள் உங்களுக்கு மரியாதை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உங்களுக்கு மரியாதை இல்லை. இதைதான் ராகுலும் சொல்றாரு. இதுதான் தமிழ்நாடு மாதிரி இந்தியா முழுவதும் வரணுங்கிறது தான் ராகுலுடைய ஸ்பீச்சும். புரிஞ்சுட்டீங்களா? இவங்க காட்டுற ஷோ தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டு அரசியல் வட மாநிலங்களுக்கும் பரவும், வட மாநிலங்களும் இவருடைய போக்கு எடுபடாது. இந்த தேர்தலில் ஷோ காட்ட நினைச்ச அமித்ஷாக்கு மதுரை மக்கள் ஷூவை காட்டியிருக்காங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான் நம்ம. ஆமா, வர பேச முடியல. ஏன் கூட்டங்கள் ரத்தாகுது? என்ன காரணம் ரத்தாக காரணம் வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் எழுச்சி இல்லை, மக்கள் உங்களுக்கு பின்னாடி வரமாட்டாங்க. இதுதான் காரணம். வேற ஒரு காரணமும் கிடையாது. மக்கள் வந்து அமித்ஷாவையோ மோடியவோ நம்புவதற்கு, தமிழ்நாட்டு மக்கள் நம்புவதற்கு தயாரா இல்லை.
நன்றி சார். நல்லது.